என்னுடைய பேர் எஸ் கோபாலகிருஷ்ணன், ரயில்வேல ஒர்க் பண்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இன்றைய காலகட்டங்களில் மக்களுடைய எல்லா பிரச்சனையும் காரணம் மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறாங்க. ஆனா பெரும்பாலான முஸ்லீம் சமுதாய குடும்பங்கள்ல இன்றைய காலகட்டங்களில் 7 குழந்தைகள் 8 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இதை பத்தி இஸ்லாத்துல ஏதாவது சொல்லியிருக்கா, இல்ல உங்களுடைய மதத்தை பரப்பதற்கான யுக்தியா? சரி, நல்ல அழகான கேள்வி கேட்கிறாரு. அதாவது இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் மக்கள் தொகை அதிகமாகிறது தான் காரணம். மக்கள் தொகை அதிகமாகிறதுனால வறுமை, வேலை இல்லா திண்டாட்டம், இது மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்படுது. மக்கள் தொகையை குறைக்கணும். இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க ஆனால் நிறைய பத்துக்கிறீங்க. அப்ப நீங்க மக்கள் தொகையை, உங்க முஸ்லீம் ஜனத்தொகையை அதிகரிக்கிறது தான் இது காரணமா இப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேட்கறாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, மக்கள் தொகை பெருக்கத்தினால தான் பிரச்சனை ஏற்படுதுங்கிறாங்கல்ல, இந்த கான்செப்டே தப்பு. 100க்கு 100% இது பொய்யான ஒரு சித்தாந்தம். மக்கள் தொகை பெருக்கத்தினால நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், மக்கள் தொகை பெருகுவதனால் உலகத்துக்கு நன்மைகள் தான் கிடைக்கிறதே தவிர ஒரு காலத்திலையும் கேடு ஏற்பட்டதே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். மக்கள் தொகை இப்ப நம்ம 110 கோடி இந்தியாவில் இருக்கிறோம், சரியா? பாரதியார் காலத்தில் ஒரு பாட்டு படிப்பாரு, 30 கோடி முகமுடையாள்னு சொல்லுவாரு. அவர் காலத்தில் இந்தியாவுடைய ஜனத்தொகை 30 கோடி தான். அவர் சொல்ற இந்தியாவில் பாகிஸ்தான் சேர்ந்தது. அவர் சுதந்திரம் பிரிவுக்கு முன்னாடி, பிரிவினைக்கு முன்னாடி அவர் சொல்லக்கூடிய இந்தியாங்கிறது எதுவும் சேர்ந்தது? பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்த இந்தியாவில் இருந்தது 30 கோடி பேர். இப்ப 110 கோடி இந்தியாவில் மட்டும். பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்த 150 ஆச்சு. 5 டைம்ஸ் பெருகி இருக்கிறோம். 30 கோடியா இருந்து 150 மடங்கு நெஞ்சு 150 கோடியா இன்னைக்கு இருக்கிறோம். இந்த 30 கோடியாக நம்ம நாட்டில் மக்கள் இருக்கும் பொழுது அரிசி கிடைக்கல, உணவு கிடைக்கல. ரேஷன்ல போய் காலையில் 4 மணிக்கு கியூல நின்று நம்ம மக்கள் வாங்குவாங்க. அது கிராமத்தில் இருந்த மக்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஒரு 50க்கு மேல உள்ள வயசு உள்ளவர்களா இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யும்? 67 ஆட்சி மாற்றத்துக்கு அது காரணமா இருந்தது. 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு கட்சியாகவே இல்லாம திடீர்னு பொத்துக்கிட்டு ஆட்சிக்கு வந்தது காரணம் எதுவாக இருந்தது என்றால், அரிசி கிடைக்கவில்லை, ஜனத்தொகை கம்மி. ஆனா என்ன கிடைக்கல? அரிசி கிடைக்கல. காசு கொடுத்தாலும் அரிசி கிடைக்கல. அப்ப என்ன செய்வாங்க? வாரத்தில் ஒரு நாள் ரேஷன் கடையில் அரிசி போடுவார்கள். ரேஷன் கார்டோட 4 மணிக்கே போய் பணியில் உட்கார்ந்து இருப்பார்கள். 10 மணிக்கு தான் கடை திறப்பான். கியூ தள்ளி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 4 மணிக்கே உட்கார்ந்து, நான்லாம் போய் மாதிரி உட்காந்து வாங்கியிருக்கிறேன். 4 மணிக்கு ரேஷன் கடையில் உட்கார்ந்து எனக்கு என் கண்ணு முன்னாடி நினைவு இருக்கிறது. அந்த புழுத்து போன அரிசியை வாங்கிட்டு வந்தா 2 நாளைக்கு தான் அரிசி, வாரத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பான். அது 2 நாளைக்கு தான் உணவுக்கு போதுமானதா இருக்கும். மீதி நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, நரிப்பயிறு, பனிப்பயிர்னு சொல்லி சில பயிர்களை சப்ளை பண்ணுவாங்க. அதை வாங்கி கொண்டாந்து அவிச்சு அதை என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். இதெல்லாம் மக்கள் தொகை கம்மியா இருந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு 5 மடங்கு பெருகி இருக்கிறமே. 30 இருந்தது 150 கோடியா இருக்கிறமே. இன்றைக்கு ஓசியாவே அரிசி கிடைக்குது, இலவச அரிசி யாருக்கு வேண்டாலும் கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம தேவைக்கு மேல குடோன்ல இருப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது. உணவு ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா காசு இல்லைங்கிறதுனால கிடைக்கலையே தவிர உணவு இல்லைங்கிறதுனால கிடைக்கல. அன்னைக்கு காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அப்ப காசு நம்ம என்ன நினைக்கிறோம்? மக்கள் தொகை பெருகின பிறகு சாப்பாடு இல்லைங்கிற நிலைமை இருக்குதா? இல்ல. வாங்க காசு இல்லைங்கிற நிலைமை இருக்கலாம், சாப்பாடு இல்லைங்கிற நிலைமை கிடையாது. ரூபாய் இருந்தா உங்களுக்கு எத்தனை டன்னு வேணும், எத்தனை லாரி வேணும், எத்தனை குடோன்ல உங்களுக்கு அரிசி வேணும், நான் தரேன் ரூபாய் இருந்தா என்கிற அளவில் ஆகிவிட்டது. அதே மாதிரி மக்கள் தொகை கம்மியா இருந்த ஒரு காலத்துல எல்லாம், அந்த காலத்தில் விருந்தாளிகள் வந்துருவாங்க ஊர் கிராமங்களுக்கு. விருந்தாளி வந்தா என்ன செய்யணும்? விசேஷமா சாப்பாடு போடணும்ல. கோழி இறைச்சி ஆக்கி போடுறதா இருந்தா கோழிக்கு அலைவாங்க. கிராமமா போய் கோழி இருக்குதான்னு கேட்டு 4 மணி நேரம் அலைஞ்சு ஒரு கிராமத்தில் போய் 2 கோழியை பிடிச்சிட்டு வருவோம். விருந்தாளிக்கு கோழி சாப்பாடு, கோழி அடிச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேண்டி இப்படியான ஒரு வழக்கம் அன்றைக்கு இருந்தது. எப்ப கம்மியா இருந்துச்சு மக்கள் தொகை, அப்ப அது முட்டை வாங்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? முட்டை கிடைக்காது, கிராமங்களில் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு என்ன? மக்கள் தொகை பெருகின பிறகு எத்தனை கோழி வேணும் உங்களுக்கு? கடை வச்சு வைக்கலாம். சந்தைக்கு கோழி கடை விற்கிறதா இல்லையா? வேணுங்கிற கோழி கிடைக்குதா இல்லையா? வேணுங்கிறவங்களுக்கு முட்டை கிடைக்குதா இல்லையா? முட்டையை கொண்டாந்து லாரிலேயே கொண்டு இறக்குறாங்க. எவ்வளவு வேண்டாலும் கோழி முட்டை கூட வாங்கலாம் ஒரு நாளைக்கு.
பல்லாயிரம் கோடி கூட ஒரு ஊர்ல கிடைக்கிறது. அப்ப இவ்வளவு உற்பத்தி ஆகி என்ன தட்டுப்பாடு வந்துச்சு? காய்கறிக்கு தட்டுப்பாடா, முட்டைக்கு தட்டுப்பாடா, இறைச்சிக்கு தட்டுப்பாடா? ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு தாராளமா என்ன செய்ய, மக்கள் தொகை பெருக பெருக மனிதனுக்கு நிர்பந்தம் ஏற்படுகிறது. நிர்பந்தம் ஏற்பட ஏற்பட மூளை சார்பா வேலை செய்கிறது. மூளை சார்பா வேலை செய்ய செய்ய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு கிடைக்கிறது. மக்கள் தொகை உதாரணமா எடுத்துக்கிறோமே, சென்னையுடைய ஜனத்தொகை ஒரு 100 பேர் என்று வைத்துக் கொள்வோம். 100 நம்ம மொத்த சென்னை நம்ம ஆளெல்லாம் நம்ம நினைக்கலாம் கணக்கு பண்ணி. 100 பேருக்கு சென்னையா, ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஏக்கர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா 100 பேர் மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா இந்த பஸ் வந்திருக்குமா, இந்த ரயில் வந்திருக்குமா? அப்ப மக்கள் தொகை அதுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு ஏதாவது இருந்தா தானே கண்டுபிடிப்பான். அப்ப மக்கள் தொகை அதிகமாகும் போது என்ன செய்யறான், கொடுறான் பஸ் ரயில் விட்டா சம்பாதிக்கலாம், ஆட்டோ விட்டா சம்பாதிக்கலாம், இப்படி எல்லாம் நினைக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருந்தது? கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் மக்கள் தொகை பெருக பெருகத்தான் பஸ்ஸை கண்டுபிடிச்சான். அந்த மைக் எது கண்டுபிடிச்சான்? நம்ம மொத்தம் 50 பேர் இதுக்கு எதுக்குன்னு 50 பேரும் நம்ம இருந்தோம்னா இது தேவையா? நான் சும்மா பேச உங்களுக்கு விளங்கிருமே. இப்ப எத்தனை ஆயிரம் பேர் உட்கார்ந்தாலும் விளங்கணும்னா இது தேவைப்படுதா இல்லையா? இதை எப்ப கண்டுபிடிப்பான்? இதை மார்க்கெட் பண்ண முடிஞ்சாதான் கண்டுபிடிப்பான். எப்ப மார்க்கெட் பண்ண முடியும்? மக்கள் தொகை பெருகினா தான் மார்க்கெட் பண்ண முடியும். மக்கள் தொகை இல்லாம இதை கண்டுபிடிச்சான். 50 பேர் இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சான்னு வைங்க, இது என்னதுக்கு கேட்க மாட்டான். மொத்தமே 50 பேர் தான் இருக்கிறோம். இந்த மைக்கை ஒருத்தன் மெனக்கெட்டு கண்டுபிடிச்சான். இதை வச்சு என்ன செய்யுதுன்னு அவன் நாக்கு வலிக்கவான்னு கேட்பானா இல்லையா? இது என்னடா யூஸ்ன்னு கேட்பானா இல்லையா? நான் சொன்ன சும்மா விளங்குது, இது என்னத்துக்குன்னு கேட்பானா இல்லையா? அப்ப விளங்கலேண்டு ஒரு நிலைக்கு தள்ளும் பொழுதுதான் இதை போய் கண்டுபிடிக்கிறான். அப்ப கண்டுபிடித்தால் அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்க வேண்டும். ஆதாயம் எப்ப இருக்க முடியும்? மக்கள் தொகை பெருகினால்தான் அவனுக்கு மார்க்கெட் பண்ண முடியும். இப்ப கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான், செல்போனை கண்டுபிடிக்கிறான்னா இதெல்லாம் என் கண்டுபிடிச்சான். இன்னைக்கு செல்போன் அற்பமான விலைக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? மக்கள் தொகையை பெருகிறதுனால தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். மார்க்கெட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இவ்வளவு கூட்டத்திலிருந்து எவ்வளவு வியாபாரம் பண்ணலான்னு வகை வகையா என்ன செய்யறான், கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். அப்ப மக்கள் தொகை பெருகி இந்த இவ்வளவு உலகம் பூரா பெருகி போன இந்த காலத்துல எங்கேயாவது உணவு இல்லைன்றது இருக்கிறதா? இல்ல. 100 பேர் மக்கள் தொகை இருந்தாலும் 2 பேர் பட்டினிய பசியில் இருப்பான். அதே மாதிரி 100 கோடி பேர் இருந்தாலும் 2 கோடி பேர் இருப்பான். இதெல்லாம் விநியோகிக்கிற முறையில் உள்ள கோளாறு. பசி காரணம் என்ன? உணவு இல்லைங்கிற காரணம் இல்ல. இவ்வளவு உணவு இருந்தாலும் 2 பேருக்கு சாப்பாடு கிடைக்காது. அது காரணம் நிர்வகிக்க தெரியல, கவர்மெண்ட் சரியில்லை, ஆள்வோர் சரியில்லை, திட்டமிட தெரியலங்கிற காரணமா இருக்குமே தவிர உணவு இல்லைங்கிற காரணமா இருக்குமா? இல்லைங்கிற மத்திய அரசாங்க தொகுப்புல கோர்ட்டு உத்தரவு வர பாத்தீங்களா? சுப்ரீம் கோர்ட்ல 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ், உணவுகள்லாம் குடோன்ல தேக்கி வைத்திருக்கிறார்கள், எலி சாப்பிட்டு நாசமாகுது, புழுத்து போகிறது, அதை உடனே ரிலீஸ் பண்ணி ஏழைகளுக்கு இலவசமா கொடுக்க சொல்லி கோர்ட்ல உத்தரவு போடுறான். அவ்வளவு தேக்கி வச்சிருக்கோம் மக்கள் தொகை பெருகின பிறகு. அதே மாதிரி ஒரு இட பிரச்சனை எடுத்துக்கொள்வோம். அந்த காலத்தில் என்ன செய்வோம், இடம்னா இப்படி தான் இடம் பிரிச்சுட்டு போவோம். ஒரு ஆளுக்கு 5 கிரவுண்டு வீடு, அப்புறம் 4 கிரவுண்டு வீடு, 3 கிரவுண்டு, இப்படி போயிட்டே இருப்போம். இப்ப என்னவாச்சு, மக்கள் தொகை பெருகணும்னு இடம் கம்மியா இருக்கு, என்னடா பண்ற ஐடியா பண்றான், இப்படி ஏற்றிட்டு போவோம். இப்படித்தானே இடம் இல்ல, இப்படி ஏத்துவோமே. கண்டுபிடிக்கிறான், சிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறான், இரும்பை கண்டுபிடிக்கிறான், காங்கிரீட்டை கண்டுபிடிக்கிறான், கலவையை கண்டுபிடிக்கிறான், இப்படி கண்டுபிடிச்சு இன்னைக்கு இப்படி 50 மாடி 60 மாடி இன்னும் இந்த சென்னையில 100 சென்னை அடக்கலாம். டெக்னாலஜி வளரும். ஏன் அந்த பர்ஜு துபாய் மாதிரி இங்க கட்ட முடியாதா? 3000 அடியில் கட்டிருக்கானுல, அவ்வளவு அது மாதிரி கட்டுவான். ஒரு ஊர் அளவுக்கு கட்டுவான் மாடிய. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இடிஞ்சு விழுவாத அளவுக்கு இந்த டெக்னாலஜியில கண்டுபிடிப்பான். அதனால இப்ப இந்த இதெல்லாம் இல்லைன்னு கண்டுபிடிப்பானா? இந்த காங்கிரீட்லாம் ஏன் வந்துச்சு? மொத்தமே இவ்வளவு பேர் தானே, ஆளுக்கு ஒரு 10 ஏக்கரை வளைச்சு போட்டு உட்காந்துக்க வேண்டியதானே. இப்படி எல்லாம் ஏன் போறான்? அதே மாதிரி விவசாயம்லாம் இருக்குது. அந்த காலத்துல என்ன செஞ்சா, 6 நெல்லை போட்டு 6 மாசம் கழிச்சு அறுவடை பண்ணாங்க. இப்ப என்னவாச்சு, 3 மாசத்துல குறுவைன்னு அறுவடை பண்றான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு மக்கள் தொகை பெருகி வச்சுன்னு அவன் யோசிப்பான், ஆஹா மக்கள் ஜாஸ்தி ஆகுது, சீக்கிரம் கண்டுபிடிக்க என்ன செய்யறது, 1.5 மாசத்துல அறுக்க ஏதாவது வழி இருக்கான்னு ஐடியா பண்ணுவான், கண்டும் பிடிப்பான். அப்புறம் என்ன செய்ய, என்ன மக்கள் பெருகணும்னு காலையில விதைச்சிட்டு சாயந்தரம் அறுத்துட்டு வர இயலுமான்னு பார்ப்பான். வராது நினைக்கிறீங்களா? இப்ப அது மாதிரி கண்டுபிடிக்க தானே செய்யறான். இத்தனை விஷயங்கள பிராய்லர் கோழிங்கிறான, அதெல்லாம் குறுகிய நாளில் பிடித்த கோழி ஆக்கிறான்ல, சாதாரண கோழியை விட பெருசாக்க முடியுதா இல்லையா? அது மாதிரி எல்லாம் மனுஷன் கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி இப்ப ஒரு ஆரஞ்சு பழம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அது யானைத்தல் அளவுக்கு இருக்கிறது. ஒரு ஆரஞ்சு தான். அவன் என்ன செய்யறான், மரம் கம்மியா இருக்கிறது, இந்த ஆரஞ்சு கொண்டு அனைவருக்கும் போதாதுங்கிறியா, அப்ப சைஸ பெருசாக்குங்கிறான். அதுக்கு சில மரபணு மாற்றங்கள்லாம் செஞ்சு அந்த ஆரஞ்சியை போட்டி, அந்த ஆப்பிள் போட்டிங்கன்னு வைங்க, ஒரு ஆப்பிள் ஒரு யானை தலைக்கு இருந்தா ஒரு வீட்டுக்கு கொண்டு போதும்ல, என் டஜன் கணக்கில் வாங்க போறோம். அப்ப இப்படி சைஸ் பெருசாக்குறான். இப்படி என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான்.
அப்ப நீங்க என்னத்துக்காக வேண்டி மக்கள் தொகை பெருகிறது ஆபத்துங்கிறீங்க? நான் என்ன விளங்குறோம்? மக்கள் வயிற்றோட மட்டும் பிறக்க நினைக்கிறான். மனுஷன் வயிறோட மட்டும்தான் பிறக்கிறான். வயிறோட மட்டும் பிறக்கல, மூளையோட பிறக்கிறான். ஒருத்தனுடைய மூளை 1,00,000 வயிறுக்கு தீர்வு சொல்லணும். அப்படி ஒரு ஜீனியஸ் அதில் இருப்பான். நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறைய பிறந்த சோத்துக்கு பங்கு வைக்க வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. வெறும் வயிற்றோட மட்டுமா நம்ம வரணும். ஒருத்தனை செய்வான், காலையில விதைச்சு சாயந்தரம் அறுவடை செய்யறத கண்டுபிடிக்கிற விஞ்ஞானியா இருந்தான்னு வைங்க, அவன் பிறக்கிறவன் அவ்வளவுதான். எத்தனை கோடிக்கு சமாளிச்சிருமா? அது இன்னும் கொஞ்சம் போடுறான்னு கேட்குமே மக்கள் தொகையை. அப்படியான ஒரு கண்டுபிடிப்பு கூட ஒரு விஞ்ஞானி இருக்கலாமா இல்லையா? அதனால நீங்க என்ன விளங்கின்னு, ஃபர்ஸ்ட் குடும்ப கட்டுப்பாடு மக்களை குறைச்சாதான் நாடு நல்லா இருக்குங்கிறது தப்பு. அது எந்த ஒரு அறிவியல் பொருளாதார ரீதியாகவும் நிரூபிக்க இயலாது, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க இயலாது, கண்ணு முன்னாடி உள்ள அனுபவத்தின் வழியாகவும் நிரூபிக்க இயலாது. மக்கள் தொகை குறைஞ்சால் கஷ்டப்படுவோம். எல்லாம் தாறுமாற விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கும். அந்த காலத்தில் நம்ம சம்பாரிச்சு சோறு தான் திண்டோம். நம்ம அப்பா பாட்டை என்ன திண்டான்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்னத்தை அனுபவிச்சான்? ஏசி அனுபவிச்சானா? ஃப்ரிட்ஜ் அனுபவிச்சானா? டிவி அவனுக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர் தெரியுமா? அதெல்லாம் ஏன் சம்பாதிக்கிறதா திங்கிறதுக்கு சரியா இருந்துச்சு. ஏன் அந்த மாதிரி விலை இருக்கிற காசுக்கும் சரியா இருந்தது. இப்போ பணப்புழக்கம் ஜாஸ்தியா நிறைய சம்பாதிக்கிறான். அப்ப மார்க்கெட் பண்ணுங்கிற புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்ததுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் தான். மக்கள் தொகை பெருக்கம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்ல, டிவி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல. ஏன் கண்டுபிடிச்சு விற்க இயலாது? மக்கள் இருந்தா தானே விற்க இயலும். நான் ஒரு வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சு 50 பேர் தான் ஒரு நாட்டில் உலகத்தில் இருந்தாண்டா யார்கிட்ட போய் விற்கிறதுன்னு? எத்தனை பேர் அதை வாங்குவான்? இதுக்கு எத்தனை மிஷின் என்னன்னு எப்படி நான் சம்பாதிக்கிறது? அப்ப இதெல்லாம் விளங்காம சொல்கிறார்கள். பொருளாதாரமும் தெரியவில்லை. ஏதோ எவனோ ஒரு கிறுக்கனதா சொல்லி விட்டா எல்லா நாடுகளும் சேர்ந்துக்கிட்டு தலையாட்டுகிறது. ஐநா சபைன்னு வச்சுக்கிறாங்க. மூளை இருக்கா அவர்களுக்கு இல்லையான்னு தெரியவில்லை. இது எப்படி இது மக்கள் தொகையை குறைத்தால் எப்படி தீர்வாகும்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. கருத்தரங்கு மட்டும் நடத்துறாங்க. இதுதான் காரணம். ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறார்கள். கண்ணு முன்னாடி அதை பொய்ங்கிற நிரூபிக்கிற அளவுக்கு சான்றுகள் இருக்கிறது. இது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறங்க. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு என்ன கூடாதுங்கிறீங்களான்னு கேட்டால், இஸ்லாம் ஒருத்தர் விரும்பினா இந்த காரணத்துக்கு செய்யக்கூடாது. உனக்கு சிரமம் நினைக்கிறியா, உனக்கு கஷ்டம் நினைக்கிறியா, குழந்தைகளை குறைத்துக் கொள்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. பெத்து தான் ஆவணுங்கிறது கிடையாது. எப்படி குறைக்கணும்? அதுலதான் இஸ்லாம் தலையிடுது. எப்படி தலையிடுதுன்னா, ஒரு ஆணுக்கு குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை, அதாவது உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு சினை முட்டையை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த தன்மையை எக்காரணமும் அழிக்கக்கூடாது. தன்மையை அழிச்சிடக்கூடாது. தன்மை அழிக்காத வகையில் தற்காலிகமான எத்தனையோ முறைகள்லாம் இருக்கிறது. அதாவது காப்பர் டீங்கிற முறை இருக்கிறது. கர்ப்பப்பையில டீங்கிற இங்கிலீஷ் டீ இருக்கு இல்லையா, டீ மாதிரி சைஸ்ல ஒரு காப்பரை கொண்டே கர்ப்பப்பையில வச்சிருவாங்க. அப்படி வைக்கும் பொழுது என்னவாகும்னு கேட்டால் அந்த குழந்தை உருவாகாம அது தடுத்துரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி காண்டம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காண்டம் இருக்கிறது. இந்த காண்டம் மாதிரியான உரைகள் மூலமாக உயிரணு கர்ப்பப்பையில போவதை தடுக்கும். அப்படியான ஒரு முறையில் என்ன செய்யறாங்க, அது குழந்தைகளை உண்டாகாமல் தடுத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் மார்க்கம் தடுக்கவே இல்லை. ஒரு முஸ்லீம் குடும்பம் இருக்கிறது. அவங்க எனக்கு குழந்தை 2 போதும் 3 போதும் நினைக்கிறாங்களா, 3 நிப்பாட்டிக்க. அதே நேரத்தில் குழந்தை வேணாங்கிறக்க வேண்டிய அறுவை சிகிச்சை பண்ணி அந்த உயிரணு உண்டாகிற தன்மை எடுத்துட்டு கர்ப்பப்பையை எடுத்து தூக்கி போட்டு உட்கார்ந்து இருந்தேன்னு சொன்னா இது கூடாது. இது கூடாதுங்கிறதுக்கு இப்ப அழுகுறான். யாரு? இந்த சுனாமி வந்த பிறகு போன மாசம் இந்து பத்திரிகையில ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறான். என்ன ஆர்டிக்கல்? நாங்க 2 போதுன்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டோம். யாரு? சுனாமி பாதித்த பகுதியில் உசுரோட மிஞ்சி இருக்கிற மக்கள் சொல்றாங்க, நாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டோம், எங்க புள்ளையெல்லாம் சுனாமி கொண்டுட்டு போயிடுச்சு, இப்ப புள்ள வேணும், எவன் தருவாங்கிற அந்த பொம்பளை. இவங்க சொல்ல கேட்டு நாங்க அறுத்துவிட்டோம், குழந்தைய பெறக்கூடிய தன்மை இழந்துட்டோம், இப்ப வேணும் எங்களுக்கு, 2 பிள்ளையும் போயிடுச்சு சுனாமியில, இப்ப பெத்துக்கிற ஆசைப்படுறோம், முடியாது, ஆசைப்பட்ட அதுக்குரிய மெட்டீரியல் இருக்கு நம்ம உடம்புல இல்ல, இப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்கிறான். அப்புறம் என்ன பண்றான்? அதுலயே அந்த இந்து பத்திரிகையில வருது இந்த செய்திகள். எப்படி வருதுன்னு கேட்டா, பொம்பளை எல்லாம் சொல்றாங்க, புள்ள இல்லைன்னு தெரிஞ்சவன என் புருஷன் வேற கல்யாணம் பண்ணிட்டு செய்யறாரு, உன்னால புள்ள பெத்துக்கிற இயலாதுன்னு சொல்லிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறான். ஏன் உன்னையார் போய் பண்ண சொன்னா? இத நீ அந்த தன்மை இழந்த டெம்பரவரியா ஏதாவது ஏற்பாடு பண்ணி பெத்துக்கிறாம இருக்க வேண்டியதானே. நம்ம 2 புள்ள போதுன்னு நினைக்கிறோம், அந்த 2 நிக்கணும் உங்களுக்கு கேரண்டி இருக்கா? இந்த 2 கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு காலராவில் போயிடலாம், ஒரு விபத்தில் போயிடலாம், ஒரு சுனாமியில் போயிடலாம், ஒரு சாதாரண நோய் நொடியில் போயிடலாம். அப்ப புள்ள வேணும் நம்ம நினைச்சா உண்டாக்கிறதுக்கு அந்த தன்மை வச்சிருக்கணுமா இல்லையா?
இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, குடும்ப கட்டுப்பாடு பண்ண விரும்பினால் அது சிறந்ததெல்லாம் கிடையாது. உனக்கு கஷ்டம் நினைக்கிறியா, 2 போதுங்கிறியா, 1 வச்சுக்கே பிரச்சனை இல்லை, அதுக்கு லிமிட்லாம் கிடையாது. இந்த முறையில் செய்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் அதாவது புள்ள பெற தன்மை ஆம்பளைட்டையும் இருக்கணும், பொம்பளைட்டையும் இருக்கணும். அதை இழந்துடக்கூடாது. தடுக்கிற சில வேலைகளை செய்து என்ன செய்து கொள்ளலாம், அப்படி செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில், எங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் 8 பிள்ளை 10 பிள்ளைலாம் இப்போ பெறது இல்லை, முஸ்லீம்களும் பெறது கிடையாது. அது ஏதோ சில பேர் அந்த காலத்தில் செஞ்சிருப்பாங்க. முஸ்லீம்களை இப்போ சர்வே எடுத்து பார்த்தாலும் அந்த மாதிரிலாம் இல்லை. 2 3 தான் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு நம்பரை பெருக்கிறதுக்காக இதை செய்யலை. உங்களுக்கு நாங்கள் இதை சொல்றோம். உங்களுக்கு என்ன செய்யறோம், முஸ்லீம் அல்லாத மக்களும் கூட இதனால பிரச்சனையாயிரும். உணவு நான் சொல்ற தனிப்பட்டு எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 2 பிள்ளை இருக்குன்னு வைங்க. ஒருத்தனுக்கு நான் கேட்கறேன், 2 பிள்ளை இருக்குது, நீ வயசாகிட்ட, 2 பிள்ளை உன்னை கவனிக்காத சந்தியில் விட்டுட்டா, ஒரு 4 இருந்தா ஏதாவது ஒருத்தனை கவனிப்பான இல்லை. 4ல் 1 கவனிக்கிற வாய்ப்பு கூட இருக்கா இல்லையா? 2ல் உள்ள வாய்ப்பை விட 4ல் உள்ள வாய்ப்பு அதிகமாக. அப்படி கூட ஒருத்தர் நினைக்கலாம்ல. நம்ம பாட்டுக்கு வளர்க்குற கஷ்டப்பட்டுக்கிட்டு, படிப்பு கொடுக்க கஷ்டப்பட்டு நம்ம இப்படி செய்யறோம். 2 பேரும் போயிட்டான்னு சொன்னா 4 பேர் இருக்கும்போது ஓரளவுக்கு வாய்ப்பு கம்மி. 4 பேரும் போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனா 2 பேர் வாய்ப்பை விட 4 பேரும் கெட்டு போற வாய்ப்பு கம்மி தானே. அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு 4 பேர் தப்பா? தேவையில்லை. நீங்க நல்லபடியா வளர்த்தீங்கன்னா 2 நிப்பாட்டிட்டு போங்க, 4 பேர் 4 பெத்துட்டு போங்க. இது ஜனத்தொகை பெருக்கிறதுக்கு உள்ளது கிடையாது. யாருக்கு சக்தி இருக்கோ, யாருக்கு தாங்க முடியுதோ செஞ்சுட்டு போங்க. அது ஒன்றும் கெட்டது ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிற வகையில் தான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப இந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும்ங்கிற ஒரு நூலில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விவரமா எழுதியிருக்கும். அந்த